ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி இருந்துட்டு நேராக வந்து எதுக்காகடி வந்து என் மல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணேன், உனக்கு வந்து அவ்வளோதான்டி, ஏதோ வந்து மீன் வேலை காட்டுறியா திமிங்கலம் மாதிரி அப்படியே நழுவிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏதோ வந்து பிளானை பண்ணுற அவளுக்கு வந்து ஃபோன் பண்ணுற வேலை வந்து வச்சுக்கிட்ட அது இதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து கத்தி விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இருந்துட்டு நான் வந்து உன் மகளுக்காக வந்து ஃபோன் பண்ணேன், அதான் போய் வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? அது எதாவது கை தவறி ஏதாச்சும் வந்து வந்திருக்கும், அவளுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஃபோன் பண்ணிட்டாலையும் அவள் வந்து ஃபோனை எடுத்துட்டாலையும் ஐயோ அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் வந்து சமாளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து சமாளிக்கிற திறமை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஏதோ நீங்கள் வந்து வேலை வந்து காட்டுறீங்க, உங்களுக்கு வந்து இருக்குடி அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் வந்து நீ வந்து கிறுக்கல் முறுக்கல் வேலை வந்து பண்ண உனக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு வார்னிங் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஆடுற ஆட்டம் ருத்ரதாண்டவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து வார்னிங் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, உடனே வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்க நம்ம அன்னபூர்ணி. வேறு எங்கே வந்து போவாங்க, நேராக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. மல்லியை வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2ல் 1 வந்து பார்த்துடணும். எதுக்காக வந்து அவள் வந்து ஃபோன் பண்ணால், அவள் ஃபோன் நம்பரை வந்து நீ வந்து எதுக்காக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க, மொத்தமாக அவள் தான் வந்து முடிச்சு விட்டு உங்களை வந்து அமுச்சு விட்டால, இருந்தாலும் நீ வந்து எதுக்காக வந்து அவள் ஃபோனை வந்து வச்சுருக்க, அவள் ஃபோன் நம்பரை வந்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்குறதுக்காக வந்து பரபரப்பாக விறுவிறுப்பாக வந்து வந்துட்டுருக்காங்க. அந்த பரபரப்புலேயே விறுவிறுப்புலேயே வந்து வீட்டில் வந்து ஒரு போடு வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆளை காணுங்க. நம்ம மல்லி வந்து ஆளை காணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாப்பிள்ளை கிட்ட வந்து கேட்குறாரு, விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை மீட்டிங்கெல்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சதா, எங்கே எல்லாமே வந்து சுகமமாக வந்து முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், மீட்டிங்கெல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயும் வந்து சொல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி எங்கே, மல்லி ஆள் இல்லையா, மல்லி மல்லி அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. என்னது கனக மல்லியா, குண்டு மல்லியா, இல்லை கனகாமரம் மல்லியா, என்ன மல்லின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த மாதிரியான ஒரு மல்லியை வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே வெண்பா குட்டி இருந்துட்டு மல்லியம்மா வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு வந்து சோகமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்து சொன்னாங்க பாருங்கள். உடனே என்னது மல்லி வீட்டில் இல்லையா, அவள் எங்கே போயிருக்கா, எங்கே போயிருப்பா, இந்நேரமாயும் வந்து வீட்டுக்கு வந்து வரலன்னா அவளுக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து பேசவும், உடனே வந்து மல்லி வந்து உங்கள் கூடயும் வந்து வரலையா, மல்லி வந்து உங்கள் கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். மல்லி வந்து உங்கள் கூட வரலன்னா அப்போ வேறு எங்கே வந்து போயிருப்பா, இல்லை மல்லி வந்து உங்கள் கூட கோயிலுக்கு வரேன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, உங்கள் கூட தான் வந்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லவும், என் கூட எல்லாம் வரல மாப்பிள்ள, அவள் வந்து என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து சுத்தமாக வந்து தெரிய மாட்டிருக்கு. ஏன் வந்து அவள் அப்படி வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து சொல்லவும், இல்லைம்மா மல்லி வந்து உங்கள் கூட தான் வந்து கோயிலுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சைலண்ட்டாக வீட்டில் இருக்கிற வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து மல்லி வந்து உங்கள் கூடயும் வந்து வரலன்னா அப்போ வந்து மல்லி வந்து எங்கே போயிருப்பா, ஒரு வேளை வந்து தொலைஞ்சு போயிட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து என்னென்னமோ வந்து தோணுதுங்க. வீட்டில் வந்து ஆள் இல்லைன்னா வந்து என்னென்ன வந்து தோணாது. இதுவும் ஈவன் ஃபோனு கூட வந்து எடுக்கலைன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கஷ்ட காலம் தான். அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை, see you, டாடா.